ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து மதுரையிலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அக்கா 25 சவரத்தில் சரவணா எலைட்டில் தாலி செயின் இருக்கா, முறுக்கு செயின் பேட்டர்னில் காட்டுங்கன்னுட்டு. அவங்க அந்த சைடு அவங்க அப்படி தான் போடுவாங்களா? எப்போ 25 பவுனில் செயினான்னுட்டு. நம்ம சிஸ்டர், நீங்கள் கவலையே படாதீங்க, 30 பவுனில் கூட நான் செயின் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வேறு லெவலான கனமான செயினுங்க. அப்பா, 240 கிராம்ஸ், 1/4 கிலோ கிட்ட இருக்குங்க இந்த செயினு. பாருங்கள் இதோட லென்த்து. 10 புடி செயினுங்க இது. இதில் நான் 8 புடி அண்டு 10 புடி செயின், தால் செயின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஒரு செயினு கழுத்தில் போட்டால் எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். இது வந்து 30 சவரம் கிட்ட வருதுங்க. இதுக்கு வேஸ்டேஜ் 4% வருது. சரவணா எலைட்டு டி நகர் பிரான்ச்சு தாங்க. கழுத்தில் போட்டால் கழுத்து ஃபுல் ஃபில் ஆகுதுங்க. ஆனால் ரொம்ப வெயிட்டுங்க. எப்படி தான் போடுவாங்களோ தெரியல. ஆனால் அந்த சைடு, மதுரை சைடெல்லாம் இந்த மாதிரி வெயிட்டில் தான் போடுவாங்க அன்னிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் ப்ரீவியஸ் ஷார்ட்டில் நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் 30 சவரம் செயின் அன்னிட்டு. அப்போது அந்த விலாகில் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா காட்டுங்க இந்த மாதிரி 25 சவரஸில் மாடல்ஸ் காட்டுங்க அன்னிட்டு. இந்த செயின் வந்து 200 கிராம்ஸ், அப்படின்னா 25 சவரம். நீங்கள் கேட்ட மாதிரி முறுக்கு செயின் 25 சவரமில் இருக்குமா சரவணா எலைட்டில். இந்த செயின் வந்து 10 புடி ஃபுல்லாக லென்த்தாக வர மாதிரி செயின். இதுவுமே 25 சவரமில் வரக்கூடியது. நான் போட்டுட்டு காட்டிகிட்ருக்கேன். 30 சவரம் எவ்வளோ பார்வையாக இருந்துச்சுன்னா அதுக்கன்னா ஒரு சுத்து கம்மி. இது ஒரு பார்வையாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வேறு லெவல் இருந்துச்சுங்க. நேராக பார்க்கும்போதும் அப்படியே என்னவோ ஒரு கொலுசு போட்டு டைட்டாக கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க. இது ஒரு செயினும் ஒரு வெயிட்டில் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் திருப்பி கேட்பாங்க 10 பவுனில் இருக்கா, 15 பவுனில் இருக்கான்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைப் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும்க்கு தெரிகிற மாதிரி நான் டேகும் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து 160 கிராம் இருக்குது இந்த செயினு. 20 சவரம் கிட்ட வருது. ஒரு செயினும் ஒரு வெயிட் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பார்வையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மெலிஸ் ஆகிட்டே போகுது. இந்த செயின் பாருங்கள், இது பார்க்குறதுக்கு 5 சவரம் செயின் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. 15 சவரங்க. சாலிடான 120 கிராம்ஸில் பண்ணியிருக்காங்க. அப்பா, அப்படியே சாலிடாக இருக்கும். இது பாருங்கள், 112 கிராமும் 14 சவரம். அப்பா, எவ்வளோ சாலிடாக இருக்குது. பார்க்குறதுக்கு 5 பவுன் மாதிரி இருக்குது. எவ்வளோ வெயிட்டு தெரியுங்களா, அப்படியே கனமாக இருக்குங்க. இந்த செயின் எல்லாம் 10 புடி செயின்ஸுங்க. தாலி செயினா ரோப் மாடல் செயின்ஸ்லாம் 10 புடி, 8 புடி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது 104 கிராம் இருக்குது. எல்லா வெயிட்டில் கிராம்ஸில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இது 11 சவரம், 88 கிராம்ஸ் இருக்குங்க. இப்போது ஒத்தையில் தான் தாலி செயின் போடணுன்னுவாங்கல்ல, 3 பவுனு, 5 பவுனு, 7 பவுனு, 9 சவரம், 11 சவரம்ன்ற அந்த மாதிரி இங்கே ஓகே ரெடி பண்ணி இருக்காங்க. இதுவுமே 30 சவரங்க. நான் ஃபஸ்ட்டு 10 புடியில் காட்டினேன்ல, இது 8 புடி தான். பாருங்கள், நான் லாங் வியூ காட்டுறேன். எது வரைக்கும் வருது, நம்ம ஹார்ட் வரைக்கும் தான் வருது. இந்த அங்கே ஒரு வந்து அப்படியே நின்றுடுது. அது 10 பவுன் அண்ணும்போது கொஞ்சம் இன்னும் இறங்கி இருக்கிற மாதிரி செயின் பேட்டர்ன். அது நல்லா இருக்குது பாருங்களேன், எவ்வளோ கனமாக செயினுங்க. ஒன்று செயின் போட்டோன்னே போதுங்க. அப்போ பார்வையாக இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி செயின் கூட அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு 200 கிராம்ஸ் அப்படின்னா 25 சவரமில் இந்த மாதிரி மாடல்ஸில் கூட செயின்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒன்றும் அந்த மாதிரி ரோப் போடுவாங்க, இல்லை இந்த மாதிரி செயின் போடுவாங்க. பாருங்கள், 200 கிராம்ஸில் இருக்குது. இதில் ஒன்றும் வெயிட் இருக்குங்க. இது வந்து 160 கிராம். 160 கிராம்னா எத்தனை பவுன் வரும்? 20 சவரமா? 20 சவரத்தில் செயினும். அடுத்தது இது 120 சவரம், 15 சவரம். ஒரு செயினும் ஒரு வெயிட்டில் இருக்குங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் இவ்வளோ வெயிட்டில் டெய்லி எப்படிங்க போடுவாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம சிஸ்டர் மதுரையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு, அக்கா சரவணா எலைட்டில் இருக்கா 25 சவரம்லன்னுட்டு. சரி, 30 சவரம்லவே இருக்குங்க, அதுக்கு சொல்லிடலான்னு தான் காட்டிகிட்ருக்கேன். இது 112 கிராம் இருக்குங்க. எவ்வளோ சாலிடான செயின்ஸ் தெரியுங்களா. பார்க்குறதுக்கு என்னவோ 5 பவுன் 7 பவுன் மாதிரி இருக்குது. சில செயின் வந்து லைட் வெயிட் இருக்குது, பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குது. இது 200 கிராம்ஸுங்க. இந்த செயின் பாருங்கள், இது வந்து 200 கிராம்ஸ் அண்ணும்போது நம்மளுக்கு அதான் நான் ஃபஸ்ட்டில் காட்டினேன்ல, அந்த செயின் போட்டுட்டு காட்டிகிட்ருக்கேன். 25 சவரத்தில் இந்த மாடலில் செயின் இருக்குது. ரோப்பு ஒன்று வருது, இந்த மாதிரி மாடலும் ஒன்று வருது.
கனமான செயின்ஸுங்க. அப்பா சாலிடாக இருக்குது. இது ஸ்டிஃபாக இருக்குது. தண்ணி பட பட நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 10 பொடியில் வரக்கூடிய செயின். லென்த்தாக தெரியுது பாருங்கள், கீழே வரைக்கும் நல்லா லென்த் இருக்குது. இதெல்லாம் 8 பொடியில் வருதுங்க. 88 கிராம்ஸ்லேருந்து இருக்குங்க. நம்மளுக்கு 240 கிராம்ஸு. பார்க்குறதுக்கு எவ்வளோ மெலிசாக இருக்குல்ல, அப்படி சாலிடான. அப்படின்னா 30 சவரத்தில் மெலிசாக வாங்கணுன்னாலும் அவைலபிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் வெயிட்டு அதோட சைஸு காட்டிகிட்ருக்கேன். இந்த செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதோட லென்த்து பார்த்துக்கோங்க, தெரியுது உங்களுக்கு. இதுவுமே 240. அப்பா 240 கிராம், 30 சவரங்க. இது பார்வையாகவும் இருக்குது, இந்த மாதிரி மெலிசாவும் இருக்குங்க. பாருங்கள், 25 சவரம்னா யாராவது நம்புவாங்களா? அப்போ எவ்வளோ வெயிட் இருக்குமோ பார்த்துக்கோங்க. அப்பா எப்படி இருந்துச்சு தெரியுமா, கனமாக செம வெயிட்டுங்க. ஐயோ, இதுவுமே 25 சவரம் தான். இந்த மாடல் செயினு முறுக்கு செயின் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சரடு கொத்து மாடல் மாதிரி ஸ்டிஃபாக அந்த காலத்தில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி செயின்ஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. இது 120 பவுன் தான், 15 சவரம் தான். எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். கெட்டியான செயின்ஸுங்க, எல்லாமே சாலிடாக இருக்குது. இது வந்து நம்ம கழுத்தில் போட்டுட்டு டெய்லி வெளியே போனால் பயமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. யாராவது வாங்கிட்டு போட்டுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சுடிதார் போட்டிங்கன்னா சுன்னி முன்னால் இப்படி கழுத்துக்கு செயின் தெரியாமல் இப்படி முன்னால் போட்டுக்கோங்க. சாரீ போட்டுனா சுற்றிட்டு எங்காவது வெளியே போயிட்டு வாங்க. அவங்களுக்கு அந்த சைடு அப்படி தான் பழக்கம் அண்ணும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இந்த மாதிரி வெயிட்டான செயின்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த செயின் 160 கிராமுங்க, 20 சவரம். இது வந்து 8 பொடி தான், குட்டியாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியுதில்ல, குட்டியான செயினும் 8 பொடி. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 8 பொடி செயின் தாங்க. இதில் பாருங்களேன் எவ்வளோ மெலீஸாக தெரியுதில்ல, அதெல்லாம் கூட கனம் வெயிட்டான செயின்ஸ் தாங்க, ஹெவி வெயிட்டில் இருக்குது. அந்த மாதிரி செயின்ஸ் தான் இருக்கா, இந்த மாதிரி இல்லைன்னுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளெயின் டாலர்ஸ் இருக்கிற மாதிரி, முகப்பு இருக்கிற மாதிரி கூட நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளில் செயின்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த ட்ரேயில் 40 கிராம் அப்படி இருக்குங்க. ஒரு 2 பவுண்ட்லவே நம்மளுக்கு இந்த மாதிரி முகப்பு இருக்கிற மாதிரி செயின்ஸு அவைலபிள் இருக்குது சரவணா ஸ்டோர் எலைட்டில். நான் பர்டிகுலராக ஒரு 2 பாக்ஸ் என்னவோ எடுத்து காட்டியிருக்கேன், 5 சவரத்துது 3 சவரத்துதுன்ற மாதிரி. இது ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. முகப்பு வந்த மாதிரி மேலே கீழே ஒரு பால் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பிளெயின் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரோப் செயினில் 3 பால்ஸ் வருது. உங்களுக்கு 2 பவுனுக்கே அவைலபிள் இருக்குங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 5 பவுனில் இருக்கக்கூடியது காட்டியிருக்கேன். நிறைய செயின்ஸ் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க சரவணா எலைட்டில். அப்பா நேராக பார்க்கும்போது அந்த 30 சவரம் செயினு, தாலி செயினும் அப்பா வாங்குவாங்களா போடுவாங்களான்னுட்டு எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. நமக்கு இருக்கிற செயின் 5 சவரம் 7 சவரம் செயினை கழுத்தில் போட முடியாதுன்னு மாதிரி இருக்குது. ஆனால் அது மாதிரி போடுறவங்களுக்கு பழக்கம் இருக்கிறவங்க அப்படி தான் போடுவாங்களோ என்னவோன்னு தெரில நம்மளுக்கு. அதான் சொல்லியிருக்கேன்ல, போட்டிக்கிட்டே இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த செயின் ஸ்டிஃபாக சரடு கொத்து மாடல்னு சொல்லுவாங்களே, அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் செயின் போடுவாங்க. இது வந்து 81 கிராம்ஸ், 10 சவரம் கிட்ட இருக்குங்க. இந்த மாதிரி செயின் வந்து மெலிசாக தெரியுது. உங்களுக்கு வந்து 20 சவரம் 30 சவரம்லாம் கூட இங்கே இல்லை. அவங்க ஆர்டர் பண்ணால் நீங்கள் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் 5 சவரம் அந்த மாதிரி வெயிட்டில் இருக்கக்கூடியது. இது 49 6 சவரமில் இருக்குது. இது 57 சவரமில் இருக்குது. 10 சவரம்குள்ளே இருக்கக்கூடியதுங்க. இது எல்லாமே 10 சவரம் தான் லாஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இது 9 சவரம். வேணுமென்னா அவங்க இன்னும் வெயிட்டில் கூட செஞ்சு கொடுக்குற 20 30 சவரம்னா கூட செஞ்சு கொடுப்பாங்களா தாலி செயின் இந்த மாதிரி பேட்டர்ன். இது வந்து 2 சவரத்தில் இருந்தால் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குங்க. இந்த இருக்குது பாருங்கள், 16 கிராமுக்கே இந்த மாதிரி செயினும் அவைலபிள் இருக்குது சரவணா எலைட்டில். கெட்டி செயின்ஸ் தான் இதெல்லாம். இப்போ இருக்கும்போது அப்படியே ஸ்டிஃபாக ஓப்பனபுளாக தெரியுதில்ல, போக போக அது தண்ணி பட நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிடும். அந்த செயின் மாதிரி இருக்கிறது அந்த ஓப்பனாக அப்படி இருக்காது. 28 கிராம்ஸு
32 4 சவரம் 3.5 சவரம் 3 சவரம் அந்த மாதிரி வெயிட்டில் இருக்குது இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம். அடுத்தது ஜென்ட்ஸ் போடுவாங்க, லேடிஸ் போடுற மாதிரி காமனாக இருக்கக்கூடிய செயின்ஸுங்க இது. இது வந்து 120 கிராமில் இருக்குது, 15 சவரம். எப்படி இருக்குது பாருங்கள். இது லென்த்தாக இருக்குங்க. 12 புடின்னு சொல்லுவாங்கள்ல, லென்த்தான செயினும். ஜென்ஸும் போடலாம், லேடிஸும் போடலாம்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா பார்வையாக இருக்குது. கழுத்தில் போட்டாலும் லென்த்தான செயினும். இதுக்கு டாலர் போட்டால் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இப்படி இருக்குது போட்டால் கழுத்தில் செயின். அடுத்தது இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் 8 கிராம்ஸ்லேருந்தே அவைலபிள் இருக்குங்க. டெய்லி வேர் பண்ணுற மாதிரி செயினும். இது வந்து ஒரு கோதுமை பூசை மாதிரி லிங்க் வச்சு பண்ணியிருந்தாங்க. இதுவுமே நல்லா கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி லோட்டஸ் ஃப்ளவர் செயின், கேரளா பேட்டர்ன் செயின், இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் கூட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு 1 சவரத்துலேருந்தே அவைலபிள் இருக்குங்க. பேபி செயின்ஸ் என்னும்போது உங்களுக்கு 4 கிராம்லவே சரவணா எலைட்டில் செயின்ஸ் அவைலபிள் இருக்குது. இது ஒன்று மேட் ஃபினிஷும் ஒன்று கோல்டு ஃபினிஷ் வர மாதிரி பேட்டர்னும் 7 சவரம் கெட்டு இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் செயினு. இதுவுமே நல்லா கெட்டியான செயினுங்க. 7 சவரம் கெட்டு இருக்குது. இது பாருங்கள், இப்படி திரும்பினாலும் அப்படி திரும்பினாலும் ஒரே பேட்டர்ன் மாதிரி இருக்குது. நல்லா கெட்டியாக இருக்குது. அப்புறம் லக்ஷ்மி காயின்ஸ் வச்ச மாதிரி இந்த 2 லேயரில் இருக்கக்கூடியது பாருங்களேன். 1.5 பவுன் என்னவோ வருதுங்க. இது நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக பார்க்குறதுக்கு. பார்த்திங்களா, 1.5 பவுன் தான், 10 கிராம் தான், 1.25 பவுனே. உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1.25 பவுன்லனே அவைலபிள் இருக்குங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலராக இந்த ட்ரே காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த காசு செயின் மாதிரி 2 லேயரில் கெட்டியாக தான் இருக்குங்க. இதெல்லாம் 9 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி 1 பவுனில் 10 கிராம்குள்ளே இருக்கிற மாதிரி செயின் இது மாடலு. இது 12 கிராம் இருக்குது, 2 பவுனில் இருக்குது. இதுக்கு சைடில் கம்பி ஒன்று எக்ஸ்ட்ராவாக வருது பாருங்கள். லோட்டஸ் ஃப்ளவர் செயின் தான் இதுவுமே. கொஞ்சம் சைடில் ஒரு கட்டிங் வருது. அடுத்தது சச்சின் பேட்டர்ன் செயின் பேட்டர்னில் கூட அவைலபிள் இருக்குங்க. இது 10 கிராமில் வருது. சச்சின் பேட்டர்ன் செயினும் ப்ளைன் செயினும் டெய்லி வேர் போட்டுக்கணுன்னா இந்த மாதிரி செயினில் ஆப்டாக இருக்கும். இங்கே இருக்கிற செயின்ஸு நம்ம சிஸ்டர் கேட்ட செயினு எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். வீடியோஸ் பார்க்குறீங்க, கமெண்ட்டே பண்ணுறது இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹாய் அக்கான்னுட்டு ஒரு சிம்பிளான கமெண்ட்டாவது பண்ணுங்கள். மற்றபடி உங்கள் பேர் உங்கள் ஊர் எதுவும் சொல்லலைன்னா கூட ஓகேங்களா. கம்பல்சரி கமெண்ட் பண்ணணும். நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்.